ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சின்ன அவரைக்காய் வச்சு நம்ம அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சின்ன அவரைக்காவை நம்ம நல்லா தண்ணியில் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம். இப்போது இது ரெண்டையுமே நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காவையும் ஆனியனையும் நம்ம நல்லா பொடிசாக நறுக்கியாச்சு. இது கூடவே 3 பச்சை மிளகாவை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். எதுக்கு பச்சை மிளகா நம்ம நீளமாக போடுறோம்னா அவரைக்காவும் பச்சை கலரில் இருக்கிறதுனால பை மிஸ்டேக் நம்ம பச்சை மிளகாவும் சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நீளமாக போட்டோம்னா நமக்கு தெரியும், அதனால் தூரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ஈஸியாக விசிபிளாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நீளமாக போடுறோம். இப்போது இது நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகட்டும். இது கூட நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டைரெக்டாக அந்த ஆயிலில் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணோன்னா அது கருகிடும். அதனால் இந்த மாதிரி டைமில் நம்ம ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டோம். ஆனியன் நல்லா வதங்கின உடனே நம்ம அவரைக்காய் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த காயை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காயை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலி நம்ம துருவின தேங்காய் கொஞ்சம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான அவரைக்காய் பொரியல் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அவரைக்காயில் நம்ம தேங்காய்க்கு பதிலாக முட்டை சேர்த்து கூட பண்ணலாம். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.